ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜாவாவில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸ் அண்ட் தென் ஆப்ஜெக்ட் இது மூணே தான் இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். பேசிக்காக இது எல்லாமே வந்து ஜாவாவில் ஊப்ஸ் கான்செப்ட் கீழே தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 3 டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக ஊப்ஸில் இருக்கிற மீதி டாபிக்ஸ்க்கு வந்து செப்பரேட் வீடியோஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதோட சின்டெக்ஸ் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனோட ஆக்சஸ் லெவல் என்ன அதுதான் மாடிஃபையர்னு சொல்லுவோம். எது அது வந்து பப்ளிக்கா இல்லை ப்ரைவேட்டா டிஃபால்ட்டா. ஸோ அதோட ஆக்சஸ் லெவல் ஆஃப் இதை வந்து டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா நார்மலாக ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன் அனுப்பி ஒரு பேராம்ஸை அனுப்பி செட் ஆஃப் ஆப்ரேஷனை பண்ணி ஏதாச்சும் 100 ரிட்டர்ன் பண்ணலாம், பண்ணாமே போகலாம். இது மேண்டேட்டரிலாம் கிடையாது. என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா ரிட்டர்ன் பண்ணணுமோ அத வந்து இங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் மெத்தட் நேம் என்ன? பேராம்ஸும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். கன்ஃபார்மா அனுப்பணும்லாம் கிடையாது. எம்ப்டி பேராம்ஸ் அப்புறம் எம்ப்டி மெத்தட் கூட கால் பண்ணலாம் நீங்க. ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ் நார்மலா. ஸோ பேசிக்கா இப்ப நம்ம ஒரு சிம்பிள் ஒரு 2 நம்பர பாஸ் பண்ணி அத சம் பண்ணி ரிட்டர்ன் பண்றதுக்கான ஒரு மெத்தட் வந்து நம்ம பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாரி இப்ப நான் வந்து பப்ளிக்கா ஒரு மெத்தட் எழுதுறேன். ஸ்டாட்டிக் ஏன் போடுறேன்னு சொல்றேன். ஸ்டாட்டிக் பத்தி இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ வந்து 2 வேல்யூ ஆட் பண்ணி அத ரிட்டர்ன் தான் பண்ண போறேன். அதுவுமே என்னதான் நம்மளுக்கு என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா தான். இன்ட் தான். ஸோ நான் இங்க என்னன்னு மென்ஷன் பண்ண போறேன்? இன்ட்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ண போறேன். மெத்தட் நேம் என்ன பண்ண போறேன்னா சம் ஆஃப் 2 நம்பர்ஸ். அதுக்கப்புறம் இங்க என்ன வாங்க போறேன்? 2 நம்பர் வாங்க போறேன். ஸோ எப்படி டிஃபைன் பண்ணணும்னா என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா, அந்த பேராமோட நேமு, இன்னொரு பேராம் இருந்துச்சுன்னா கமா போட்டு மறுபடியும் என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா டைப்பு, அதுக்கப்புறம் அதோட வேரியபிள் நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து 2மே இன்ட் தான். ஸோ இன்ட் ஏ கமா இன்ட் ஸ்பேஸ் பி. ஸோ 2 இது வாங்கிட்டேன். அப்புறம் கர்லி பிரேசஸ்க்குள்ள மெத்தடோட டெஃபினிஷன்ஸ் எழுதணும். இங்க தான் வந்து மெத்தடோட ஆப்ரேஷனை வந்து டிஃபைன் பண்ணணும். என்ன பண்ணணுங்கிறத. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன பண்ணணும்? 2 நம்பர் ஆட் பண்ணணும். அத வந்து ரிட்டர்ன் பண்ணணும். என்ன பண்ண போறேன்? இன்ட் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு ஸ்டோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் நீங்க இங்க மேல என்ன மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ அந்த கைண்ட் ஆஃப் டேட்டா தான் ரிட்டர்ன் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். இப்போ நான் இங்க வந்து இன்ட் ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங் அனுப்புன்னு வச்சுக்கோங்களேன். நான் மென்ஷன் பண்ணிருக்கிறது இன்ட். ஆனா ரிட்டர்ன் பண்றது ஸ்ட்ரிங் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல எரர் த்ரோ பண்ணும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா சி தான் ரிட்டர்ன் பண்ணணும். என்ன அதுதான் இன்டிஜர். ஸோ இது உங்களுக்கு வேணாம் சிங்கிள் லைன் கோட் அப்படின்னா நீங்க டேரக்டா ஏ பிளஸ் பின்னு டேரக்டா ரிட்டர்ன் பண்ணிடலாம். இந்த சி நம்ம மென்ஷன் டிஃபைன் பண்ண தேவையில்லை. எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்துக்காது நமக்கு. ஓகேங்களா? ஸோ 2யும் ஆட் பண்ணி அத வந்து ரிட்டர்ன் பண்ணிருவோம். இதுதான் வந்து ஒரு மெத்தட டிக்ளேர் பண்றதுக்கான ஒரு வே. ஓகேங்களா? ஸோ இது எப்படி கால் பண்ணோம் அப்படின்னா, எந்த கிளாஸ்க்குள்ள எந்த மெத்தட்குள்ள நம்ம கால் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, ஜஸ்ட் அந்த மெத்தடோட நேம நம்ம போட்டாலே போதும். இங்க வந்து என்னென்ன பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் 5, 10யும் ஆட் பண்ணி என்னன்னு சொல்லி ஆன்சர் பார்க்கணும். இத வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? இன்டிஜர் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இத வந்து நான் இன்ட் கீழ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இன்ட் சி ஈக்குவல் டூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சியை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். சம் ஆஃப் 2 நம்பர் ஈஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? இதை வந்து ரன் பண்ணுறேன் இப்போ. சம் ஆஃப் 2 நம்பர் வந்து 15 வந்துருச்சு நமக்கு இப்போ. ஸோ இங்கே பேசிக்காக என்ன பண்ணியிருக்கேன் 5யும் 10யும் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஏக்கு அசைன் ஆயிரும். ஏ வந்து 5 மாறிடும், பி வந்து 10 அசைன் ஆயிரும். அந்த 2யும் ஆட் பண்ணி அந்த அந்த மெத்தடுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா? இது சிம்பிள் தான், நம்ம இங்கேயே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ 2 நம்பர்ஸ் வந்து ஒரு டைம் பண்ணியிருக்கோம். இதே வந்து ஒரு 10 தடவை பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரிப்பீட்டடா இந்த கோட் வந்து நம்ம எழுதிட்டே இருக்க முடியாது. ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பின்னு. இப்போ நான் இதே வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ வந்து சி வந்து நான் மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். சி வேல்யூ வந்து அப்டேட் பண்றேன். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சி கூட அகைன் ஒரு 10 ஆட் பண்ண போறேன். முன்னாடி வந்து சி என்ன இருக்குது 15. 15 கூட 10 ஆட் பண்ணா என்ன ஆகும்? 25 வரும். ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்க்குறேன். சொல்லிட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா 15, 25 நம்மளுக்கு வந்திருக்கு.
புரியுதாங்க. ஸோ இந்த மாரி சில செட் ஆஃப் ஃபங்ஷன்ஸ் ஆப்பரேஷன்ஸ அடிக்கடி பண்றப்போ, அந்த ஆப்பரேஷன ஒரு மெத்தட்க்கு கீழ கொண்டு வந்துட்டு, என்னென்ன பாஸ் பண்ணணுமோ அத வந்து பேராம்ஸ்ல அனுப்பி, அதுலருந்து என்ன நம்மளுக்கு வரணும்னு நெனைக்கிறோமோ, அத வந்து இன்டில் அது ரிட்டர்ன் டைப்ப மென்ஷன் பண்றது மூலமா, நம்ம வந்து ஒரு ஃபங்ஷன் கீழ கொண்டு வந்துக்கலாம். சிம்பிளா அந்த ஃபங்ஷன் நேம் மட்டும் கால் பண்ணி, அந்த கோடு வந்து பார்க்கறதுக்கே கிளீனா, நீட்டா இருக்கும். நம்மளுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இன் கேஸ் நமக்கு வந்து எந்த இதுவுமே ரிட்டர்ன் பண்ண வேணாம். இப்ப நம்ம இந்த கேஸ்ல இன்டிஜர் ரிட்டர்ன் பண்றோம். அதனால இன்ட் மென்ஷன் பண்றேன். எதையுமே ரிட்டர்ன் பண்ண வேணாம். சம் ஆப்பரேஷன் பண்ணிட்டு, அங்கேயே நான் பிரிண்ட் பண்ணிட்டு, அத முடிச்சுக்கணும்னு நெனச்சேன்னா, நான் ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், வாய்ட்ன்னு போட்டுக்கணும். வாய்ட்ன்னு போட்டா, அது வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல. இங்க நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கனால எரர் அடிக்குது. இங்க நான் வந்து வாய்ட்ன்னு மென்ஷன் பண்ணிட்டு, ஆனா இங்க ரிட்டர்ன் ட்ரை பண்ணியிருக்கனால, இந்த இடத்துல நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ நான் வந்து ரிவர்ட் பண்ணிர்றேன். ஸோ எதுவுமே ரிட்டர்ன் பண்ண வேணாம்னு நெனச்சோம்னா, வாய்ட்ங்கிறத மென்ஷன் பண்ணணும். எந்த பேராம்ஸும் வேணாம்னு நெனச்சோம்னா, இத ஜஸ்ட் எடுத்து விட்டாலே போதும். ஓகேங்களா? இது இது எதுவுமே இல்லாம எம்ப்டியாவும் பாஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பேராம்ஸ் இல்லாத மெத்தட்ன்னு சொல்லிக்கலாம். ஓகே. இதுதான் வந்து ஜாவால மெத்தட்ஸ்ன்னு சொல்றது. மெத்தட்ஸ் வந்து நெறைய இருக்குது. நம்ம வந்து ஓப்ஸ்ல ஒவ்வொன்னா பார்க்குறப்போ பார்க்கலாம். ஓவர் ரைடிங், ஓவர்லோட்னா என்ன? ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்னா என்ன? இப்ப நான் டிஃபைன் பண்ணியிருக்க ஸ்டாட்டிக் மெத்தட். ஸ்டாட்டிக்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்னா பார்க்கலாம். கெட்டர் மெத்தட்ஸ், செட்டர் மெத்தட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ், பாலிமார்பிசம், மல்வம்ஸ்னா ஓவர் ரைடு என்ன? ஓவர்லோட்னா என்ன? இது எல்லாமே வந்து எடுத்தோனே சொல்லிட்டா ரொம்ப இதாயிரும். இப்ப இந்த ஓவர்ரைட், ஓவர்லோட தெரியணும் அப்டின்னா, கெட்டர் செட்டர்லாம் தெரியணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா என்ன? ஆப்ஜெக்ட்னா என்ன? இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ, இப்போ இந்த இதுக்கு பேசிக்கா ஃபங்ஷன்ஸ், மெத்தட்ஸ் அப்டின்னா என்னன்னு சொன்னோம்னா, ஜஸ்ட் ஒரு என்ன இத பத்தி தெரிஞ்சிருந்தா போதும். இந்த அளவுக்கு ஐடியா இருந்தாலே போதும். நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃபர்தரா. ஸோ, அதுக்கு அடுத்து கிளாஸ பத்தி டிஃபைன் பண்ணணும் அப்டின்னா, இப்போ இங்க நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன், இன்ட்ங்கிற ஒரு டேட்டா டைப்பா, நமக்கு வேணுங்கிற ஒரு டேட்டா டைப்ப நம்மளே டிஃபைன் பண்ற மாரி கிட்டத்தட்ட ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு ஸ்டூடண்ட்ன்னு எடுத்துக்கிட்டா, அவனுக்கு என்னென்னலாம் இருக்கும், ஒரு பேசிக்கா ஒரு 3 இது சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டூடண்ட் ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பப்ளிக்கு, கிளாஸு அண்ட் தென் கிளாஸோட நேமு. அதுக்குள்ள என்னென்ன வேணும்னு நெனைக்கிறோமோ, அந்த இது கெட்டர், செட்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்டர் இது எல்லாமே போடுவோம். பேசிக்கா நம்மளுக்கு என்னென்ன ஸ்டூடண்ட்ன்னு வச்சா அவன்ட்ட என்னென்ன வாங்குவோம்? அவன் நேம் என்ன? அவன் ஏஜ் என்ன? அவன் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்? இது இது வந்து பேசிக்கா கேட்கிற ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். ஸோ இத வந்து நான் 10 ஸ்டூடண்ட்க்கு போடுறேன் அப்படின்னா, 10 ஸ்ட்ரிங் நேமு, 10 இன்டிஜர் ஏஜ், 10 இன்டிஜர் வேற என்ன ஸ்டாண்டர்ட் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ 30க்கு மேல போகுது. 10ங்கிறப்போ இதே 100 ஸ்டூடண்ட் ஒரு ஸ்கூலே எடுத்துக்கிட்டா எவ்ளோ ஸ்டூடண்ட் இருப்பாங்க. இது ரொம்பவே அ ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ இவங்க எல்லாத்தையும் ஒரு குரூப் கீழ கொண்டு வந்துரலாம். அந்த நேமு, ஏஜ், ஸ்டாண்டர்ட் இது 3மே வந்து ஒரு குரூப்பா அவன எல்லாத்தையும் காமனா ஸ்டூடண்ட்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாரி ஒரு 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 ஸ்டூடண்ட்டுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் இது அதெல்லாம் தான் ஸ்டூடண்ட்ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும். அப்படி அவனுக்கு தேவைப்படுற பிஹேவியர் எல்லாமே நேம்ஸ், ஏஜ், ஸ்டாண்டர்ட் இது எல்லாத்தையுமே அதுக்கு கீழ அந்த கிளாஸ்க்கு கீழ வந்து டிஃபைன் பண்ணிறணும். ஒரு நேம் வாங்க போறேன், ஸ்ட்ரிங் டைப் டேட்டா டைப் நேம் வாங்க போறேன், ஒரு இன்டிஜர் ஏஜ் வாங்க போறேன், இன்டிஜர் டேட்டா டைப்ல அவன் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கிறத வாங்க போறேன். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, இப்படி இப்படி ஒரு குரூப் ஆஃப் இத வந்து ஒரு ஒரு அ கிளாஸுக்கு கீழ ஒரு ஆப்ஜெக்ட் கீழ கொண்டு வரது தான் வந்து ஒரு கிளாஸ் மாரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டுக்குமே நம்ம வந்து இதே மாரி எழுதிட்டு இருக்க முடியாது. ஸ்டூடண்ட் 1ன்னு சொல்லி போட்டுட்டு, ஒரு இது எழுதிட்டு இருக்க முடியாது. ஸ்டூடண்ட் 2ன்னு சொல்லி போட்டு இன்னொரு கிளாஸ் ரெடி பண்ணிட்டு இருக்க முடியாது. பேசிக்கா ஒரு ப்ளூ பிரிண்ட். இதுதான் ஸ்டூடண்ட்னா இதுதான் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, 10 ஸ்டூடண்ட்ட நம்ம எப்படி இன்ட் ஏ ஈக்குவல் இப்ப இன்ட் ஏ ஈக்குவல் சாரி இன்ட் ஏ ஈக்குவல் டூ 10 இன்ட் பி ஈக்குவல் டூ 20ன்னு ஸ்டோர் பண்றோமோ, அதே மாரி இன்னொன்னு புதுசா ஒண்ணு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருங்க கீழ மென்ஷன் பண்றேன். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸாம்பிள் ஓகேங்களா? இங்க என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸ்டூடண்ட் ஒருத்தன் கார்த்திக்னு இருக்கான். இது வேரியபிள் நேம் தானே என்ன வேணா குடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கு மெயின். இதுதான் கிளாஸ் ஓகேவா? இது வேரியபிள் நேம் ஸ்டூடண்ட் கார்த்திக்னு ஒருத்தன். அதுக்கடுத்து ஸ்டூடண்ட் செல்வான்னு ஒருத்தன். அடுத்து ஸ்டூடண்ட் சத்யான்னு ஒருத்தவங்க ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து கிளாஸ தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இன்னுமே வந்து ஆப்ஜெக்ட் வந்து நான் இன்னும் டிக்ளேர் பண்ணல. ஆப்ஜெக்ட்ங்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டோட மெயின் இதே வந்து சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஜெக்ட்டோட நேம் என்ன ஆப்ஜெக்ட்டோ அதோட ஆப்ஜெக்ட் நேமு. அதுக்கப்புறம் என்ன வேரியபிள் நேம் குடுக்க போறீங்களோ, அத வேரியபிள் நேமு. இது நம்ம குடுக்குறது தான். இப்ப நான் கார்த்திக், செல்வா, சத்யாலாம் குடுத்துருக்கேன். நம்ம குடுக்குறது தான். அதுக்கப்புறம் இதுதான் மெயின். நியூங்கிற கீவர்ட் இருக்கணும். நியூங்கிற கீவர்ட் அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல ஆப்ஜெக்ட்டே வந்து கிரியேட் ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிரியேட் ஆகாது. அண்ட் தென் அகைன் ஆப்ஜெக்ட்டோட நேம் போட்டு
பாரந்தசிஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். இங்க வந்து நம்ம என்ன இது வந்து எம்ப்டி கன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கலாம். இல்ல பை டிஃபால்ட்டா அத வேல்யூ அசைன் பண்ணலாம். கிரியேட் பண்றப்ப, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்ப, அதெல்லாம் என்னன்னு சொல்றேன். கன்ஸ்ட்ரக்டர் பார்க்குறப்ப சொல்றேன். இதுதான் வந்து சின்டாக்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்ப ஓகேங்களா? ஸோ எ எதெல்லாம் ஒரு குரூப் கீழ நம்ம கொண்டு போகணும்னு நெனைக்கிறோமோ, அத வந்து ஒரு கிளாஸா கிரியேட் பண்ணி, அத எல்லாத்தையுமே வந்து டிஃபைன் பண்ணிட்டா, இது வந்து கிளாஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மாரி இப்ப நான் 3 ஸ்டூடண்ட் இப்ப கிரியேட் பண்ண போறேன். ஸ்டூடண்ட் கார்த்திக் வந்து ஈக்குவல் டூ நியூ கார்த்திக்ன்னு சொல்லி போட்டோம்னா, இங்க ஒரு கிளாஸ் கிரியேட் ஆயிருச்சு சார். நியூ ஸ்டூடண்ட். நம்ம ஆப்ஜெக்ட் நேம் தான் போடணும். இங்க ஆப்ஜெக்ட் நேம் என்ன? ஸ்டூடண்ட். அங்க எம்ப்டி கன்ஸ்ட்ரக்டர் குள்ள ஒரே நிமிஷம் இருங்க. இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்டர் கீழ வரும். ஓகேங்களா? நம்ம எம்ப்டியா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இல்லன்னா கிரியேட் பண்ற அப்பவே, இப்ப நான் கார்த்திக் கிரியேட் பண்ற அப்பவே, இப்ப கார்த்திக் கீழ என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவன் நேம் என்னன்னு சொல்லணும். அவன் ஏஜ் என்னன்னு சொல்லணும். அவன் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கிற மாரி மென்ஷன் பண்ணணுமா? ஸோ நான் கிரியேட் பண்ற அப்பவே கூட டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்ப 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 எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, கெட்டர் செட்டர் மூலமா டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்ப உன்னோட கார்த்திக்ன்னு ஒரு ஸ்டூடண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அவனோட நேமு, ஏஜ், ஹைட், ஸ்டாண்டர்ட் எல்லாமே எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம், கெட்டர், செட்டர் சொல்லி எழுதி மெத்தட்ஸ் எழுதியிருப்போம். இது வந்து கிளாஸ் நம்ம எழுதுறப்போ, பை டிஃபால்ட்டா நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். கெட் அந்த அந்த கிளாஸோட வேல்யூவ எடுக்கிறதுக்கும், அந்த வேல்யூவ செட் பண்றதுக்கும், இல்ல மாடிஃபை பண்றதுக்கும் யூஸ் பண்றது தான் கெட்டர், செட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கெட் பண்ணி நம்ம என்ன கெட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அந்த வேரியபிள் நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். நேம் கெட் பண்ணனும்னா கெட் நேம்ங்கிறது போடணும். ரிட்டர்ன் நேம் போடணும். ஓகேங்களா? இத வந்து கெட்டர் செட்டர்ஸோட மெத்தட். ஓகேங்களா? இப்ப நான் அந்த வேல்யூவ வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கார்த்திக் கிளிக் பண்ணி டாட் வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கே காமிக்கும். செட் ஏஜா, செட் நேமா, செட் ஸ்டாண்டர்டான்னு காமிக்கும். இப்ப நான் செட் நேம் கால் பண்றேன். ஓகேங்களா? இங்க வந்து கார்த்திக்ன்னு சொல்லிடுறேன். நேம் வந்து கார்த்திக்ன்னு சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க நியூ குடுத்து எம்ப்டியா அந்த எம்ப்டி கன்ஸ்ட்ரக்டர்னா எந்த வேல்யூமே பாஸ் பண்ணாம, இந்த இடத்துல எந்த வேல்யூமே பாஸ் பண்ணாம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கலாம். அப்போ வந்து எல்லாமே பை டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு எல்லாமே அ டிஃபால்ட் வேல்யூ இருக்கும். ஸ்ட்ரிங்குனா நான் எம்ப்டி ஸ்ட்ரிங்கு, அண்ட் தென் இன்ட்னா 0. ஸோ இந்த மாரி டிஃபால்ட் வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதுவே நான் கிரியேட் பண்ற அப்பவே அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற அப்பவே இப்ப ஸ்டூடண்ட் செல்வா ஈக்குவல் டூ நியூ ஸ்டூடண்ட். அவன கிரியேட் பண்றப்பவே இதுதான் அவன் நேமு. அவனோட செகண்ட் என்ன அனுப்பியிருக்கேன். நான் இங்க ஒரு இதுதான் கன்ஸ்ட்ரக்டர்ன்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்டர் பப்ளிக்ன்னு மென்ஷன் பண்ணிறணும். கிளாஸோட நேம் அப்படியே இங்க போட்டுருக்கணும். அதுக்கடுத்து என்னென்னலாம் நீங்க இந்த ஸ்டூடண்ட் கிரியேட் பண்ற அப்பவே பை டிஃபால்ட்டா நீங்க கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, இந்த இந்த ஸ்டூடண்ட் இப்ப செல்வான்னு கிரியேட் பண்ற அப்பவே அவன் நேம் இதுதான் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். அந்த அவனோட ஏஜ் இதுதான்னு சொல்லணும்னு நெனைக்கிறேன். அவனோட ஸ்டாண்டர்ட் இதுதான்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணணும்னு நெனைக்கிறத, எதெல்லாம் கிரியேட் பண்ற அப்பவே அதோட வேல்யூவும் இனிஷியலைஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அத வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன 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 ஆர்டர்ல அனுப்பியிருக்கனோ, அதே மாரி தான் அனுப்பணும். நேம்க்கு அப்புறம் ஏஜ்க்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட். ஸோ நான் நேம் வந்து செல்வான்னு சொல்லியிருக்கேன். ஏஜ் வந்து ஒரு அ 10ன்னு வச்சுக்கோங்களேன். 5த் படிக்கிறான். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி மென்ஷன் பண்ணிட்டேன். இப்ப செல்வாவ நம்ம டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்குறப்போ, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற அப்பவே அதோட வேல்யூஸ் இனிஷியலைஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதான் வந்து எம்ப்டி கன்ஸ்ட்ரக்டருக்கும், கன்ஸ்ட்ரக்டர் வித் பேரண்ட்ஸ் அனுப்புறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நம்ம நம்ம சூஸ் பண்றது தான். இங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தான் இருக்கும் அப்படின்லாம் இல்ல. நம்ம முடியும் 2 வேல்யூ மட்டும் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3மே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நேம் மட்டும் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். எத்தன கன்ஸ்ட்ரக்டர்னா நம்ம போடுறது தான். ஓகேங்களா? சின்டாக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டருக்கு இதுதான். பப்ளிக்ங்கிற அந்த இது அ ஆக்சஸ் மாடிஃபையரு, அதுக்கப்புறம் கிளாஸோட நேம் எக்ஸாக்ட்டா இருக்கணும். என்னென்ன கைண்ட் ஆஃப் பேரண்ட் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ, அந்த பேரண்ட் பாஸ் பண்ணிட்டு, திஸ் கீவேர்ட யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த வேல்யூவ வந்து செட் பண்ணணும். இல்ல அப்படின்னா, திஸ்ங்கிறது இந்த செல்வாக்கு மட்டும் தான் இந்த நேமு, செல்வாக்கு தான் இந்த ஏஜ், செல்வாக்குங்கிற இந்த ஸ்டூடண்டோட ஸ்டாண்டர்ட் தான் 5த். திஸ் போடாம போட்டா, அது வந்து சத்யாங்கிற அனதர் ஸ்டூடண்ட்டுக்குமே வந்து அது வந்து வேல்யூஸ் ஸ்டோர் ஆயிரும். எல்லா இன்ஸ்டான்ஸுமே ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ திஸ் யூஸ் பண்ணி பர்ட்டிகுலரா இந்த செல்வாங்கிற ஆப்ஜெக்ட்க்கு மட்டும் தான் அந்த நேமு, இது எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஆப்ஜெக்ட்டும், கிளாஸும் டிஃபைன் பண்றது. இப்ப நான் வேற ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னு நெனச்சாலும் நான் மாடிஃபை பண்ணிக்கலாம். செல்வா வந்து இப்ப வந்து
அவன் ஏஜ் வந்து மா வேறன்னு வச்சுக்கோங்களேன். 11ன்னு சொல்லி வைக்கிறோம். அப்புறம் மாத்தணும்னா, டாட் செட் ஏஜ்ன்னு சொல்லி போட்டு, அவன் ஏஜையும் நான் மாத்திக்கலாம். ஓகே. இப்போ எம்ப்டி கன்ஸ்ட்ரக்டர்ல நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். என்ன வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க வெயிட் பண்ணுங்க. sys out name when empty use while creating object. ஓகேங்களா? டாட் கெட் நேம். இதுவே எம்ப்டி கன்ஸ்ட்ரக்ட் இல்லாம வேல்யூஸை பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதோட ஆப்ஜெக்ட்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்கு சேம் அதே தான் பண்ணியிருக்கேன். பட் இங்கே வேல்யூஸஸ் ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் டைமில் இனிஷியலைஸ் பண்ணலாம். இல்லை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்போ எம்டியாக கிரியேட் பண்ணிட்டு நம்ம லேட்டராக கிரியேட் பண்ணிக்கலாம். முன்னாடி முன்னாடி கார்த்திகேயன் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி. இப்போ வந்து செல்வாவோட ஏஜ் நேம் பார்ப்போம். செல்வாங்கிற நேம் நமக்கு தெரியும், இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கலாம். செல்வா ஏஜ் பார்ப்போம். ஏஜ் இஸ் ஏன்னா 10லேருந்து 11 மாற்றிருக்கேன். அது வந்து சேஞ்ச் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்த்தலாம். இப்போது செல்வா டாட் கெட் ஏஜ். இப்போ இதை பிரிண்ட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸ்ட்ரிங்கோட டிஃபால்ட் வேல்யூ வந்து நல். ஸோ நல் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. அண்ட் தென் செல்வாவோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 11 அப்டேட் பண்ணோட வேல்யூ அப்டேட் பண்ண வேல்யூ வந்து நம்மளுக்கு காமிக்குது கரெக்டாக. ஸோ இப்படி தான் வந்து ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, அண்ட் தென் ஆப்ஜெக்ட் வேல்யூவெல்லாம் கெட் பண்ணி செட் பண்ணுறது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக அந்த வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது பை டிஃபால்ட்டாக. இது எல்லாமே வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கீழே இருக்கிற ஆப்ரேஷன்ஸ்.